ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் தாலுகா பக்கத்துல இருக்க சாலையூர் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. இந்த கோயில்ல இருந்து மேட்டுப்பாளையம் ரோடு வந்து 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. சீக்கிரமா வந்துடலாம். இந்த கோயில் சிறப்புகள் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க, அப்புறம் இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி சொத்து தகராறு, குடும்ப பிரச்சனை எதா இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப வந்து நான் எதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவும் சரி தியாஷும் சரி வயித்துக்குள்ள இருக்கும்போது வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த குறைபாடுகளும் இல்லாம கரெக்டான வெயிட்ல வந்து பிறக்கணும், அது நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லி இந்த சாமி கிட்ட வேண்டியிருந்தேங்க. அதே மாதிரி ரெண்டு குழந்தையுமே நார்மல் டெலிவரி, நல்ல பர்த் வெயிட் வந்து நார்மலா இருந்தாங்க. அதனால சரி இந்த கோயிலுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போயிடலாம், சாமிகிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்க குடும்பத்தோட கிளம்பி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க அடிவாரத்தை கும்பிட்டு போயிடலாங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த கோயில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த அடிவாரத்துல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் மேல போய் நம்ம கும்பிடணும். சரி வாங்க போய் சாமி கும்பிடலாம். அடுத்து அந்த சாமி சாரோடு இந்தா நீ வை சாமி. சாமி தலையில் வை. வா ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து 2 சித்தர் சாமி இருக்காங்க. இந்த சாமி வந்து கற்பூரம் ஏற்றி நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் எல்லா சாமியும் நான் காட்டுறேன். சரி வாங்க கும்பிடலாம். சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. சாமி கும்பிட்டு. ஓகே பழமா. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து ஒரு சாமி இருக்குங்க. அந்த சாமி பேர் பாத்தீங்கன்னா ஆயி அம்மன் இருக்காங்க. இந்த சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் இருக்க சாமி எல்லாத்தையும் கும்பிடலாம் வாங்க. தியாஷு இங்க வா. வா அந்த சாமி போய் கும்பிட்டல வா. நிறைய சாமி இருக்காங்க பாரு உள்ள. வா போய் கும்பிடலாம். வாங்க சாமி கும்பிட வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க என்ன சாமி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இடும்பன் சாமியும் கடம்பன் சாமியும் இருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னிமார்கள் சாமி இருக்கு. நம்ம வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கும்பிடலாம். பூஜை பண்ணலாமா? வா. 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிக்கலாம் வா. தனியா இருக்கக்கூடாது சாமி, தீ எங்காச்சும் துணியில பட்டுரு. சாமி கும்பிட்டுக்கோ. போதும் போதும், அவ்வளவுதான். வா இங்க வச்சிடலாமா? சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. இவர் தாங்க சுயம்பு விநாயகர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க என்ன சாமி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருப்பராயர் இருக்காங்க. இந்த சாமி வந்து கிழக்கு திசை பார்த்துட்டு இருக்காருங்க. இந்த சாமி நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறமா முருகனை போய் தரிசிக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிவாரத்தை கும்பிட்டு வந்தோடனே இந்த பாத விநாயகர் பூஜிச்சுட்டு தான் அடுத்து மேல நம்ம வந்து சாமி கும்பிட போறோம். பாருங்க, விநாயகர் வந்து அழகான தோற்றத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. மேல வந்து பழனி ஆண்டவர் சாமி கும்பிடலான்னு வந்துருக்குங்க. லொகேஷன் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு. வியூவே அழகா இருக்கும் பாக்கவே. பாருங்க சுத்தி அப்படியே பச்சை பசேல்னு. அங்க ஒரு தீர்த்த கிணறு இருக்குங்க கீழே. நான் அதுக்கப்புறம் கடைசியில ஒரு வீடியோல காமிக்க பாருங்க, ஆட் பண்ணுவேன், அதுல பாத்துக்குங்க. பாருங்க கோயில் கோபுரம் பாருங்க, மேல கோபுரம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயில் வந்து பழங்காலத்து கோயில்னு சொன்னாங்க இல்லைங்க. பழங்காலத்துல வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து இந்த கோயில்ல தங்கி இருந்து இந்த சாமியை வந்து பூஜை பண்ணிட்டு போனதா வரலாறு சொல்லப்படுது. இங்க வந்து அவ்வளோ ஒரு வியூ வந்து நல்லா இருக்கு. இந்த சாமி வந்து தரிசிச்சுட்டு போங்க, கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், நீங்களே உணர்வீங்க. சரி வாங்க கோயில்ல சாமி ஃபர்ஸ்ட் கும்பிட்டு வந்துடலாங்க வாங்க. நம்ம வந்து கோயிலுக்குள்ள வந்தோடனே எப்பவுமே ஃபர்ஸ்ட் விநாயகர் கும்பிட்டு தான் அடுத்த சாமியில கும்பிடணும்.
பாருங்க விநாயகர் எப்படி இருக்கான்னு நீங்களே பாருங்க. அவ்வளவு அழகான சாமியா சிலை வச்சிருக்காங்க. இந்த சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய சாமி இருக்கு. நான் உங்களுக்கு எல்லா சாமியோட போட்டோ காட்டுறேன் பாருங்க. நீங்க அங்கிருந்து கும்பிடுங்க. கண்டிப்பா இந்த கோயிலுக்கு முன்னாடி முடிஞ்சப்ப வந்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் விநாயகர் நம்ம கும்பிட்டு அப்புறம் முருகன் கும்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து 18 சித்தர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு சாமி சித்தர்கள் பேர் கீழே எழுதி போட்டிருக்காங்க. கீழே பாருங்க ஒரு பேரு. அதுக்கு மேல அந்த சித்தர் சாமி நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மச்சமுனி. அந்த சாமி பாருங்க எப்படி இருக்கான்னு, சித்தர் எப்படி இருக்கான்னு. அதாவது மருதமலையில இருக்க பாம்பாட்டி சித்தர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவர் தாங்க இது பாம்பாட்டி சித்தர். அவர் எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த 18 சித்தர்கள் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ள நம்ம முருகர் இருக்காருங்க, பழனி ஆண்டவர் இருக்காரு. அவங்களை போய் கும்பிடலாங்க. கருவறை சாமி காட்டக்கூடாது. நான் சுத்தியும் கோபுரம், மத்த விருச்சிக மரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மரம் இருக்கு, அதெல்லாம் காட்டுறேன், வாங்க பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதாங்க அரப்பு மரம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த அரப்பு மரம் விருச்சிக மரம்னு சொல்லுவாங்க, அதாவது புண்ணிய மரம். சரிங்களா? இதுதாங்க இது. கோயிலுக்குள்ளேயே பாருங்க இவ்வளவு அழகா வளர்ந்து நின்று இருக்குன்னு. நல்லா பெருசா இருக்கு. பாப்பு குட்டிக்கு கொஞ்சம் தலையை வச்சிடலாம். எந்த நோய் நொடி வராம பாப்பா நல்லா இருக்கணும். பாப்பா பத்தி அடுத்து இங்க வந்து மயில் இருக்கு, வந்து பாருங்க. மயில் எவ்வளவு பெரிய சிலையா வடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? மயில் கீழே வந்து பாம்பு. இதாங்க சாமி கோயில். இங்கதான் முருகர் இருக்காரு. உள்ள வந்து கருவறை காட்டக்கூடாது. ஃபுல் நீங்க வியூ மட்டும் எப்படி சாமி சுத்தி எப்படி இருக்கு, கோபுரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல பெரிய கோபுரமா கட்டியிருக்காங்க. இது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இப்போ. அதாவது பழங்காலத்து கோயில் தாங்க இது. ரொம்ப வருஷமா இருந்த பழங்காலத்து கோயிலுங்க. இப்ப வந்து நல்லா ஆல்டர் பண்ணி அழகா பெருசா வடிவமைச்சுக்கிறாங்க. கீழே வந்து ஈஸ்வரன் சாமி, அது சிவன் கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இப்ப வந்து சுத்தி கோபுரத்தை பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஓமம் போட்டதுங்க. இதுதாங்க இதுக்குள்ளதான் முருகர் இருக்காரு. நான் உள்ள வந்து சாமி காமிக்கல, அது வந்து போட்டோ வந்து ஆட் பண்றேன், பாத்துக்கங்க சாமி எப்படி இருக்காங்கன்னு. இப்ப கோபுரத்தை மட்டும் நம்ம சுத்தி கும்பிட்டு வந்துடலாங்க. நல்லா தூண் ஒண்ணு பெருசு பெருசு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க மடப்பள்ளின்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க மடப்பள்ளி. அங்க ஒரு கட்டடம் கட்டி விட்டுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி சாமிகள் பூஜை அது பண்றதுல அங்க இருக்கிறதுக்கு வேண்டி கட்டி விட்டுருக்காங்க போல இருக்கு. சோலார் சிஸ்டம். லைட் போடுறாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துக்குது. இந்த இடம் எப்படி இந்த மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் வந்து நல்லா பெருசா கட்டியிருக்காங்க. பாருங்க சாமியோட கோயில் ஃபுல்லா காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளவு அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் பாத்தீங்கன்னா பழங்காலத்து கோயில். இந்த கோயில்ல வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து இந்த சாமியை பூஜை பண்ணிட்டு போனதா வந்து சொல்லப்படுது. இந்த அவ்வளவு பழங்காலத்து கோயிலுங்களா, நம்ம பஞ்சபாண்டவர்களே வந்து பூஜை பண்ணிட்டு போனா அப்ப எவ்வளவு ஒரு பழமையா வாய்ந்த கோயில் பாருங்க. இந்த கோயில் வந்து இப்ப ஆல்ட்ரேஷன் பண்ணனால பாக்குறதுக்கு அவ்வளவு லுக் அழகா இருக்குங்க. மேல பாருங்க லைட் எல்லாம் போட்டாச்சு. இப்ப ஈவினிங் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ஃபைனலா தீர்த்த கிணறு போய் பார்த்துட்டு, அங்க தீர்த்த கிணறுல வந்து வத்தாத கிணறுன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க. அது வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல வந்து வரும். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, நீ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க இதுல வந்து வேல் இருக்குங்க. எவ்வளவு பெரிய வேல்னு வந்து பாருங்க. சூரியன் பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கு, அவ்வளவு அழகா தெரியுது பாக்குறக்கே. இங்க பாருங்க வேல் பாரு எவ்வளவு பெரிய வேல்னு. இந்த வேல் பேர் வந்து கதிர் காமவேல். நல்லா அழகா இருக்குங்க. பேக்ரவுண்ட்ல சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சுங்க. இவ்வளவு கரட முரடா இந்த இடத்துல வந்து பாருங்க எவ்வளவு அழகா கட்டி முடிச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளவு கோயில் பாக்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு, இங்க கோயிலுக்கு வந்தாவே நல்லது நடக்குங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. கீழே போகணும்.
கீழே ஒரு சாமி இருக்கு, அது காட்டுற பாருங்க. கீழே வந்து ஈஸ்வரனும் பார்வதி அப்புறம் அவங்களோட குழந்தைகள் விநாயகர் முருகர் 2 பேர் இருக்காங்க. அந்த சிலை வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, வாங்க காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பார்வதி அப்புறம் முருகர் விநாயகர் சிலை இருக்கு பாருங்க. சிலை வந்து அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கே. மயில் இருக்கு, நாகராஜர் இருக்கு, நந்தி தேவர் இருக்கு. இப்படி பின்னாடி பாரு, அப்படி இந்த மலை மேல அந்த சாமி உட்காந்துருக்க மாதிரி ஒரு அழகா பண்ணிருக்காங்க. இன்னொன்னு பார்த்து பண்ணிருக்காங்க போல, அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையில பாருங்க, அப்படியே இது ஒரு கார்டனா, குட்டி கார்டன் பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு பூச்செடியில பூ பாருங்க, அவ்வளவு அழகா பூத்திருக்கு. அரளிப்பூ இருக்கு, செம்பருத்தி பூ பாருங்க, கலர் கலரா இருக்கு. தென்னை மரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா பழனி ஆண்டவர் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அடிவாரத்துல இருக்க தீர்த்த கிணறுக்கு வந்திருக்கோம். இந்த கிணறு பாத்தீங்கன்னா பழங்காலத்துல இருந்தே வத்தாத கிணறுன்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு உன்னதான் எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க, ஃபுல்லா 3/4 வாசி தண்ணி இருக்கு, மேல வரைக்கும் இருக்குங்க. நல்ல பெரிய கிணறு, நல்ல ஆழமான கிணறு. அதனாலதான் மேல வந்து அந்த கம்பி போட்டு எந்த அதாவது குழந்தைக இல்ல மத்த ஏதாவது பறவைகள் அந்த மாதிரி உள்ள இருந்து ஏதாவது ஆயிரும்ல, அதுக்கு வேண்டி நல்லா க்ளோஸ் பண்ணி பாதுகாப்பு நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு கோயில். இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க, அவ்வளவு அழகா இருக்கு, மன நிம்மதியா இருக்கு. மொத்தத்தில் நம்மளுக்கு வேண்டும் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. பாருங்க கோயில் பாரு எப்படி அழகா தெரியும், மலை மேல பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. சுத்தியுமே அந்த ஏரியாவே ஒரு அழகான ஒரு பச்சை பசேல் நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. முடிஞ்சப்போ உங்க கோயிலுக்கு இந்த வந்துட்டு போங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு வந்து உங்க வேண்டுதல் எதா இருந்தாலும் வேண்டிட்டு வாங்க, கண்டிப்பா அது கூடிய சீக்கிரம் நடக்கும். ஒரே டைம் நடக்கும் நானும் சொல்ல மாட்டேன், நிறைய டைம் இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு போயிருக்கேன். ஆனா நான் வேணும் எல்லாமே நடந்திருக்கு. நீங்களும் வந்துட்டு போங்க, எந்த உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் சரி இந்த சாமி கிட்ட வந்து வேண்டிட்டு போங்க, கண்டிப்பா நடக்குங்க. ஆனா முடிஞ்சப்போ வந்துட்டு போங்க, அவ்வளோ ஒரு அழகான சாமி, ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க இங்க வந்துட்டு போனாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. என் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.